காலை இளவேனில் பொழுது வாசலில் கோலம் போட சந்திரிகா வெளியே வந்தாள். வீட்டில் அவ்வளவு வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவளுக்கு தன் வீட்டு வேலை செய்வதில் அவ்வளவு இஷ்டம். அவளின் காதல் கணவன் மோகன் மேக்தா மிகவும் வசதி வாய்ந்தவர். அவர் வடநாட்டைச் சேர்ந்தவரும் கூட. அவர் விரல் விட்டி என்னும் பணக்காரர்களில் ஒருவராக இருந்தார். தொழில் தொடர்பாக ஒருமுறை கிராமத்தின் பக்கம் வந்தவர் சந்திரிகாவின் மீது காதல் வயப்பட்டு, ஏழை வீட்டுப் பெண்ணாக இருந்தால் என்ன, நல்ல மனைவியாக இருந்தால் போதும் என்று எண்ணி அவளை மிக எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய திருமணத்திற்கு ஒரு வீட்டிலும் எதிர்ப்பு இருந்ததால் அவருடைய நண்பர்கள் முன்னிலையில்தான் இருவருக்கும் திருமணம் நடந்தது. மோகன் திருமணத்திற்குப் பிறகு சந்திரிகாவின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். திருமணத்திற்குப் பிறகு அவளை படிக்க வைத்தார். நல்ல நிலைமைக்கு அவளை கொண்டு வந்து தன் வீட்டில் இருப்பவர்கள் அவளை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தார். சந்திரிகா 3 முறை கர்ப்பமாகி அந்த 3 முறையுமே கருத்தங்காமல் கலைந்து போன விரக்தியில் இருந்த இருவருக்கும் தவ புதல்வனாக வந்து பிறந்தான் அர்ஜுன் மேக்தா. மோகனின் தாய்க்கு சந்திரிகாவின் மேல் கோபம் இருந்தாலும் தன் மகனின் வாரிசான அர்ஜுனின் மீது அதிக செல்லத்தை ஊட்டி வளர்த்தார். அந்த வீட்டிலுள்ள அனைவருக்குமே அர்ஜுனின் மேல் அளவு கடந்த பாசம். 3 முறை குழந்தையை தவறவிட்ட மோகனும் சந்திரிகாவும் அர்ஜுனை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே இன்னொரு குழந்தையை பெற்று எடுப்பதை பற்றி யோசிக்கவில்லை. அர்ஜுன் அவர்களுக்கு ஒரே மகனாக இருந்தான். அவனை ஒரு வார்த்தை கூட அதட்டி விடாமல் வளர்த்தனர். அவனுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது என்ற அவர்களின் பாசமே அவனுக்கு குறைவில்லாமல் செல்வத்தை கொட்டி வளர்த்தனர். அவன் என்ன செய்தாலும் எந்த ஒரு அதட்டலும் இல்லாமல் செல்வ செழிப்பில் திளைத்தான். அதை செய்தது அவனின் பெற்றோர்கள். அது எவ்வளவு பெரிய தவறு என்று பின்னாளில்தான் அவர்கள் வருத்தப்பட நேரிட்டது. அர்ஜுன் வளர வளர அவனுடைய பிடிவாத குணமும் திமிரும் அவனுடன் சேர்ந்தே வளர்ந்தது. பணத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற நினைப்புடனே இருந்தான். அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கணும், நடந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுபவன். மோகன் மேக்தாவின் நெருங்கிய நண்பர்தான் ராமநாதன். அவர் நண்பர் மட்டுமில்ல, மோகனின் பிசினஸ் பார்ட்னரும் கூட. மோகனின் வசதிக்கு அவரும் சளைத்தவரல்ல. அவரின் மனைவி பிரசவத்தில் இறந்துவிட தன்னுடைய ஒரே மகளான அதிதியை அவர் தனியாக வளர்த்து வந்தார். அதிதி மிகவும் திறமையானவள், அமைதியானவள், அனைவரிடமும் அன்பாக பழகுபவள், அதிகம் பேச மாட்டாள். சொல்லப்போனால் அர்ஜுனுக்கு நேர்மாறான குணமுடையவள். மோகன் ராமநாதன் வீட்டிற்கு வரும்போது சில முறை அவருடன் அர்ஜுனும் அவரின் வீட்டிற்கு வருவான். அவனுக்கு சிறுவயதிலிருந்தே அதிதியை சீண்டுவது பிடிக்கும். அதிதி அழுவதுதான் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதிதியை எப்படியெல்லாம் காயப்படுத்தலாம் என்று தினமும் தினுசு தினுசாக ஏதேனும் செய்து அவளை அழவைப்பான். ஆனால் பள்ளி பருவத்தில் இருந்தே அதிதியின் மீது அர்ஜுனுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அனைத்து பெண்களும் அர்ஜுனை சுற்றி வர, ஆனால் அதிதி மட்டும் அவனை ஒரு அசுரனைப் போல் பார்த்தாள். அவளின் ஒதுக்கம் அர்ஜுனுக்குள்ளிருந்த அரக்கனைதான் எழுப்பிவிட்டது. இவள் என்ன பெரிய பேரழகியா, என்ன கண்டுக்காம போறா, அவளை என் பின்னாடி சுத்த வைப்பேன் என்ற எண்ணம் கொண்ட அவனின் மனம் அவனையே அறியாமல் அதிதியை காதல் சிறையெடுத்தது. அவளை தன் முன் மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டவன் அவள் மீது இருந்த காதலை புரிந்து கொள்ள முடியாமல் போனது. அர்ஜுனுக்கு அவள் மீது தனக்கு காதல் வந்திருக்கு என்றே தெரியாமல் அவளை கொடுமை செய்ய மட்டுமே தாம் பிறந்துள்ளோம் என்று எண்ணிக்கொண்டான். அவளை பார்க்கும்போதெல்லாம் ஏதேனும் வம்பிழுத்து அவளை காயப்படுத்துவதும் அழ வைப்பதுமே வேலையாக வைத்துக் கொண்டிருந்தான். அதிதி அழும்போதெல்லாம் அவனுக்குள் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அர்ஜுனுக்கு அதிதியை சுத்தமாக பிடிக்காது. அப்படிதான் அர்ஜுன் நம்பிக்கொண்டிருந்தான். அதிதியின் எண்ணமும் அதேதான். அவனுக்கு தன்னை பிடிக்காததால்தான் தன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்துகிறான் என்று நினைத்தாள். இவர்களுக்குள் நடக்கும் சண்டை சிறப்பிள்ளை விளையாட்டு என்று நினைத்து கொண்ட மோகனும் ராமநாதனும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படியே காலங்கள் செல்ல அர்ஜுன் மருத்துவ படிப்பை முடித்து அவனின் சொந்த மருத்துவமனையிலேயே மருத்துவராக இருக்கிறான். அதிதி பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். அர்ஜுனுக்கு எத்தனையோ பெண்கள் காதல் முன்மொழிவு வைத்தும் அவனால் மற்ற பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணமென்னவோ அதிதிதான். ஆனால் அரக்கனாக வாழும் அவனுக்கு அதிதியின் மேல் இருப்பது காதல்தான் என்று புரியவில்லை. அவன் புரிந்து கொள்ளவும் மாட்டான். அவனை பொறுத்தவரையில் அதிதியை அழவைக்க வேண்டும், அவளை தன் முன் மண்டியிட்டு கெஞ்ச வைக்க வேண்டும், அதை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருந்தான். அர்ஜுன் அதித்தியை தன்னை பார்க்க வைக்க அவன் அவளுக்கு வலியைத்தான் அதிகமாக கொடுத்தான். அவளோ அவனை துளியளது கூட கண்டுகொள்ளவில்லை. அதுவே அர்ஜுனுக்கு தோல்வியாக இருக்க நாட்கள் செல்ல செல்ல அவளின் மீது கோபம் அதிகமாகிக் கொண்டே போனது. அந்த தோல்வியை ஏற்க மறுத்தவன் அவளை கண்டாலே எரிந்து விழுவது போலத்தான் பேசுவான்.
கத்தியினால் ஏற்படும் காயத்தை விட வார்த்தைகளினால் ஏற்படும் காயங்களுக்கு வலி அதிகம். அதைத்தான் அதித்திக்கு அர்ஜுன் கொடுத்தான். ராமநாதனுடன் சேர்ந்து அதித்தி மோகன் வீட்டிற்கு வரும்போது அர்ஜுன் அதித்தியை வீட்டிற்குள்ளேயே விடாமல் வாசலிலே நிற்க வைத்து அவளை பாடாய்படுத்தி விடுவான். அதைப்பற்றி அதித்தி ராமநாதனிடம் சொன்னால் ராமநாதன் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அதித்தி அர்ஜுனை கண்டாலே ஓடிப்போய் ஒளிந்து கொள்வாள். அப்படி ஒருவேளை அர்ஜுன் கண்ணில் அதித்தி சிக்கிவிட்டாள் என்றால் அன்று முழுவதும் அவள் கண்களில் கண்ணீர் சுரந்து கொண்டு தான் இருக்கும். அவ்வாறு ஏதேனும் செய்துவிட்டு சென்று விடுவான். ஆனால் இதுவரையில் ஒருமுறை கூட அர்ஜுன் அவளை தீண்டியதில்லை. லேசாக உரசிவிட்டால் கூட அர்ஜுன் அதித்தியின் முகத்திற்கு நேராகவே, "நீ அசிங்கம், என்னை தொடாதே" என்று சொல்லிவிடுவான். அது இன்னும் அவளுக்கு வலியாக இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல அர்ஜுன் அதித்தியை விதவிதமாக தொல்லை கொடுக்க ஆரம்பித்தான். அவனை எதிர்த்து சண்டை போடலாம் என்று நினைத்தால் அதை மனதில் வைத்துக்கொண்டு அவளை பழிவாங்க அர்ஜுன் எந்த எல்லைக்கும் செல்வான் என்று அவள் நன்கறிவாள். வேலில போற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கடையாயிருக்கப் போகுது என்று நினைத்து அவனை விட்டு ஒதுங்கி போய்விடுவாள் அதித்தி. அர்ஜுன் வந்தாலும் கண்டுக்காமலிருந்தால் அவனே தன்னை விட்டு விடுவான் என்று அதித்தி நினைத்தாள். ஆனால் அதுதான் அவனின் வெறுப்பிற்கு முழு முதற்காரணம் என்று தெரியாமல் அதித்தி அவனை ஒதுக்கி வைக்க நாளுக்கு நாள் அர்ஜுனின் வெறுப்பும் கோபமும் அவள் மீது பெருகிக் கொண்டே போனது. அதோடு சேர்த்து அவனின் காதலும்தான். திடீரென ராமநாதனுக்கு தொழிலில் தொடர்ந்து சரிவு ஏற்பட தனது சொத்துக்களை அனைத்தும் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். மேற்கொண்டு அவர் கடன் வாங்க அதை கட்ட முடியாமல் ஒரு நாள் மாரடைப்பால் இறந்து போனார். அதித்தி யாருமில்லாத அனாதையாக நின்றாள். ராமநாதனுக்கு அதிக கடன்கள் இருந்ததாலும் சொத்துக்களை இழந்ததாலும் சொந்தக்காரர்கள் யாரும் அதித்தியை பார்த்து கொள்ள வரவில்லை. அதித்தியும் யாரிடமும் உதவி கேட்கவில்லை. தன்னுடைய கல்லூரி நேரம் முடிந்த பிறகு ஒரு ரெசிடென்ஷியல் ஹோட்டலில் பகுதி நேர வேலையை செய்து கொண்டு வந்தாள். அவளை பூ போல் பார்த்து கொண்ட தந்தை இல்லாத கஷ்டம் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. அவளும் சூழ்நிலையை எதிர்கொண்டு தனியாக வாழ கற்றுக்கொண்டாள். அதோடு மட்டுமில்லாமல் கடன் வாங்கியவர்கள் பகலிலும் இரவிலும் வீட்டிற்கு வந்து அதிதியிடம் பணத்தை திருப்பிக் கொடுக்க சொல்லி தகாத வார்த்தைகளால் பேசுவதால் மோகன் மேக்தா அதற்கு மேலும் அவளை தனியே விட மனமில்லாமல் அதிதியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அதை பார்த்த அர்ஜுன் கோபத்தில் சண்டை போட ஆரம்பித்தான். மோகன் அதிதியை அழைத்துக் கொண்டு வீட்டின் வாசலில் நுழையும்போதே அர்ஜுன் கோபத்துடன் தடுத்து கத்தினான். "இவ எதுக்கு இங்க வந்தா?" என்று அர்ஜுன் கத்த அதில் அதிதி பயந்துதான் போனாள். மோகன் அர்ஜுனிடம், "அதித்தி இனிமே நம்ம கூட தான் இருக்க போறா" என்றார். அர்ஜுன் வெறுப்படைந்து, "முடியாது, ஏன் வீட்ல இவளுக்கு என்ன வேலை? அவ வீட்டுக்கே போக சொல்லுங்க, இல்லனா ரோட்ல எங்கேயாவது போய் தூங்க சொல்லுங்க" என்று பிடிவாதமாக சொல்லிக் கொண்டிருந்தான். "அர்ஜுன், சொல்றத கேளு, அதித்தி ரொம்பவே கஷ்டப்படுறா. அவள உன் தங்கச்சி மாதிரி நினைச்சு நீ அமைதியா இருக்கக்கூடாதா?" என்று சொல்லிய மோகனின் வார்த்தையில் ஏனோ அர்ஜுனுக்கு படபடப்பு கூடியது. அப்போதும் கூட அவனது காதல் என்று புரியாத அர்ஜுன் கோபமாக, "இல்ல, இவ ஒன்னும் எனக்கு தங்கச்சி இல்ல. இந்த மொகரக்கட்டை எனக்கு தங்கச்சியா? அதுக்கெல்லாம் இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவ மூஞ்ச பார்த்தவே எனக்கு அருவருப்பாதான் இருக்கு" என்று கத்தியவனை பார்த்து மோகனுக்கு கோபம்தான் வந்தது. அதித்தி தலையை குனிந்தபடியே, "அங்கிள், ப்ளீஸ் விடுங்க. நான் இங்க தங்க வேண்டான்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டல் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. வார்டன் கிட்ட பேசிட்டு நான் அங்கேயே போய்க்கிறேன். என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்?" என்று மெல்லிய குரலில் கூறினாள். மோகன் இயலாமையுடன் அதித்தியை பார்த்தார். அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாகி விட்டான். சிறுவயதாக இருக்கும்போது அதித்தியின் குரலை கேட்டவன் பல வருடங்கள் கடந்து மீண்டும் இப்போதுதான் கேட்கிறான். ஆம், அவனைக் கண்டாலே அதித்திக்கு பயத்தில் பேச்சே வராது. அவன் கண்ணில் சிக்கிவிடக்கூடாது என்று எங்கேயாவது ஓடிவிடுவாள். இருந்தும் அவளை தேடி கண்டுபிடித்து அவளை காயப்படுத்திவிட்டுதான் வருவான். அழுதாலும் வலித்தாலும் அவள் வாய்விட்டு அலறியது இல்லை. அந்த அத்தனை பெருமைகளும் அர்ஜுனை மட்டும்தான் சேரும். மீண்டும் அவளின் குரலை கேட்டவனுக்கு அவன் காதுகள் மலர் போல மலர்ந்து மீண்டும் அந்த குரல் செவிகளை அடையுமா என்று எதிர்பார்க்க அவனின் மனம் என்றுமில்லாத ஒரு இனிமையை தாங்கியது. அந்த குரல் எப்போதும் எனக்கு வேண்டும் என குழந்தை போல அவனின் மனம் துள்ளிக்கொண்டு அடம்பிடிக்க அதித்தி தன்னுடைய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு திரும்பினாள். அதித்தி அழுது கொண்டிருந்த அவளின் சிவந்த முகத்தையும் அர்ஜுன் பார்க்காமலில்லை. ஏனோ அர்ஜுனுக்கு அவளை காயப்படுத்துவதுதான் பிடித்திருந்தது. மோகன் அர்ஜுனை சமாதானம் படுத்த முடியாமல் நின்றார். அப்போது வந்த சந்திரிகா
அதித்தியை நிற்க சொல்லிவிட்டு அர்ஜுனிடம், அர்ஜுன், பாவம் அதித்தி, அவ எங்க போவா? அதித்திக்காக இல்லைனாலும் ராமநாதன் அங்கிள்காவது அதித்தி இங்க இருந்துட்டு போகட்டும், விடுப்பா என்றாள். அர்ஜுனும் யோசித்துவிட்டு, சரி போனா போகுதுன்னு விடுறேன், ஆனா ஒன்னு என்று சொல்லி தரையை பார்த்தபடி நின்றிருந்த அதித்தியின் முன் சொடுக்கு போட்டு தலையை மேலே தூக்குமாறு ஆள்காட்டி விரலால் சைகை செய்ய, அதித்தி நிமிர்ந்து பயத்தில் அர்ஜுனின் முகம் பார்க்காமல் வேறெங்கோ தரையை பார்த்து கொண்டிருந்தாள். அவனை கட்டி இழுக்கும் அவளின் மாயக்கண் கண்ணீரால் சுருங்கிப் போயிருந்தது. ஆனால் அவனோ இரக்கமற்ற அரக்கனாச்சே. அவளை பார்த்து, நீ இந்த வீட்டுல இருந்துக்கோ, ஆனா இந்த வீட்டோட கெஸ்டா இல்ல, இந்த வீட்டோட வேலைக்காரியாதான் இருக்கணும் என்றான். அதித்தி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க, மோகன் அவனை பார்த்து, அர்ஜுன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதித்தி எப்படி நம்ம வீட்ல வேலை செய்வா என்றார். செய்யணும் டாட், செஞ்சாதான் அவளுக்கு இந்த வீட்ல இடம், இல்லனா போய் பிளாட்ஃபாரத்துல தங்கிக்க சொல்லுங்க. இந்த ஆஃபரே ராமநாதன் அங்கிளுக்காக மட்டும்தான், இல்லனா இவ மூஞ்செல்லாம் பார்த்துட்டு வீட்ல இருக்க சொல்லுவேனா? சை என்று முகத்தை சுழித்துக்கொண்டு சொல்லி திரும்பினான். அவன் பேசுவதையெல்லாம் கேட்ட அதித்திக்கு பெரிய ஆச்சரியமெல்லாம் எதுவுமில்லை. அப்படி அவன் பேசாமல் இருந்திருந்தால்தான் ஆச்சரியப்பட்டிருப்பாள். ஆனால் மோகனுக்கும் சந்திரிகாவுக்கும் தான் சங்கடமாக போய்விட்டது. இவன் பேசிய பேச்சுக்கெல்லாம் மோகன் அவனுக்கு ஒரு அறை விடதான் தோன்றியது. ஆனால் ஒரே மகன் என்ற பாசம் அவரை தடுத்துவிட்டது. மோகன் அவ்வாறு விட்டுவிட்டுதான் அர்ஜுன் இவ்வளவு மோசமாக மாறிப்போனான். சந்திரிகாவும், நான் பாத்துக்கிறேன், விடுங்க என்று கண்களால் சைகை காட்டி சொல்ல, மோகன் அமைதியாக அதித்தியை வீட்டிற்குள் அழைத்து வந்தார். நீண்ட காலம் பசியோடு காத்திருக்கும் வெறிபிடித்த சிங்கத்தின் குகைக்குள் காலடி எடுத்து வைத்தது அந்த ஒரு சிறு புள்ளிமான். அந்த சிங்கம் வந்த புள்ளிமானை வேட்டையாடாமல் விட்டு வைக்கவா போகுது? அதை எதுவும் அறியாமல் உள்ளே வந்தவளை பார்த்து விதியோ எக்களித்து சிரித்தது. இப்பொழுது வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தவள் இனி எப்போதுமே அந்த வீட்டை விட்டு வெளியேற விடாமல் அந்த அரக்கன் அவளை வதைத்தெடுப்பான் என்று அதித்தி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள். இனி அர்ஜுனுக்கும் அதித்திக்கும் இடையில் என்னதான் நடக்கும்? அவனின் காதல் அர்ஜுனுக்கு புரியுமா, இல்லை அதித்தி புரிந்து கொள்வாளா?